அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ப்ரெசன்ட் நிகழ்காலம் பார்க்க போகிறோம். அதில் நாங்கள் பார்க்க போகிற வெர்ப் வந்து அவ்வா, வைத்திருத்தல் அல்லது உள்ளது. அவ்வா ஜுவையும் ஏயும் சேர்த்து ஜேன்னு சொல்கிறது. உயிரெழுத்து 2 வர்றதால ஒரு உயிரெழுத்தை வெட்டிட்டு எழுதுகிறோம். ஜே ஜே என்னிடம் உள்ளது. ஜே சு ஆ உன்னிடம் உள்ளது. கதைக்கும்போது நீங்கள் தா தா அப்படி சொல்லணும். இந்த 2 உயிர் சொற்கள் கிட்ட வந்தாலும் ஒன்றா சேர்த்து எழுதுறது கிடையாது. இல் ஆ இல் ஆ இல்லா இல்லா. அவனிடம் உள்ளது அவனிடம் உள்ளது. இல்லா எல்லா எல்லா அவளிடம் உள்ளது. எல்லா அவளிடம் உள்ளது. ஓனா ஓனா எங்களிடம் உள்ளது. ஓனா vous avez உங்களிடம் உள்ளது. vous avez ஊல முடிகிற எஸ்ஸையும் அவையில் முடிகிற ஆவையும் சேர்த்து வாசிக்கணும். vous avez nous avons எங்களிடம் உள்ளது. ils sont அவர்களிடம் உள்ளது. ils sont இது ஆண் பலர்பால குறிக்கும். elles sont அவர்களிடம் உள்ளது. elles sont இது பெண்கள் பலர்பால குறிக்கும். இனி சில உதாரணங்கள் பார்ப்போம். les exemples j'ai de la fièvre எனக்கு காய்ச்சலாக உள்ளது. j'ai de la fièvre வயதை குறிக்கும் போது j'ai 20 ans, j'ai 50 ans அப்படி சொல்லலாம். j'ai 10 euros என்னிடம் 10 ரூபாய் உள்ளது. இதே நீங்கள் ஒரு கார் வச்சுருந்தா j'ai une voiture, ஒரு வீடு வச்சுருந்தீங்கன்னா j'ai une maison. des frères et sœurs vous avez des frères et sœurs சகோதர சகோதரிகள் உள்ளனரா? vous avez une sœur, vous avez un frère எப்படி வேணாலும் கேட்கலாம். இந்த மாற்றின அவ்வாறோட மால் ஆ எந்த பகுதியில் உங்களுக்கு நோய் இருக்குதோ அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். அதாவது mal à la tête, mal aux pieds, mal aux yeux, mal aux bras, எது வேணாலும் சேர்த்து சொல்லலாம். elle a mal aux pieds, il a mal aux yeux, j'ai mal aux dents. être இருத்தல் அதை இன்றைக்கு மாற்ற போகிறோம். je suis நான் இருக்கிறேன். je suis கேட்கும்போது suis. tu es நீ இருக்கிறாய். tu es கதைக்கும்போது தே. இல்லை அவன் இருக்கிறான். இல்லை elle அவள் இருக்கிறாள். elle on est நாங்கள் இருக்கிறோம். on est கதைக்கும்போது நூக்கு பதிலாக ஓன் தான் நாங்கள் கூடுதலாக பயன்படுத்துவோம். nous sommes நாங்கள் இருக்கிறோம். nous sommes vous êtes நீங்கள் இருக்கிறீர்கள். vous êtes ils sont அவர்கள் இருக்கிறார்கள். ils sont அதாவது ஆண்களை குறிக்கும். elles sont அவர்கள் இருக்கிறார்கள். பெண்களை குறிக்கும். நாங்கள் இப்போ மாற்றின ஏற்ற நிகழ்காலத்தை அஜெக்டிவ் உரிச்சொல் சேர்த்து வசனங்களை அமைக்க தொடங்கலாம். சில எக்ஸாம்பிள் உதாரணங்கள் பார்ப்போம். je suis fatigué நான் களைப்பாக இருக்கிறேன். ஆண்பாலுக்கு ஆக்ஷன் எகி மட்டும் வரும். பெண்பாலாக இருந்துச்சுன்னு சொன்னால் சேர்த்து வரும். நார்மலாக எல்லா உரிச்சொற்களுக்கும் அப்படி தான். ஓனிலா நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஓனிலா vous êtes gentil நீங்கள் அன்பானவராக இருக்கிறீர்கள். vous êtes gentil இல்லை gentil வந்து அஜெக்டிவ் உரிச்சொல். போதல் பற்றி பார்க்க போகிறோம். je vais நான் போகிறேன். je vais tu vas il va அவன் போகிறான். il va elle va அவள் போகிறாள். elle va on va நாங்கள் போகிறோம். on va nous allons
நாங்கள் போகிறோம். nous allons. vous allez. vous allez. நீங்கள் போகிறீர்கள். vous allez. ils vont. ils vont. அவர்கள் போகிறார்கள். elles vont. elles vont. அவர்கள் போகிறார்கள். அலைய வேறொரு வேர்ப் போட்டு செய்தோம்னு சொன்னால் அது ஃபியூச்சர் ப்ரோஷாக மாறும். அதாவது சமீபத்திய எதிர்காலம். அதாவது இன்னும் 1 மணித்தியாலம் இல்லாட்டி ஒரு 5 மணித்தியாலம் இல்லாட்டி இந்த நாள் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் செய்ய போகிற செயல். je vais manger. je vais manger. நான் சாப்பிட போகிறேன். je vais manger. tu vas regarder la télé. tu vas regarder la télé. நீ தொலைக்காட்சி பார்க்க போகிறாயா? நீ டிவி பார்க்க போறியா? va regarder la télé. il va voir sa sœur. il va voir sa sœur. அவனுடைய சகோதரியை பார்க்க போகிறான். il va voir sa sœur. அலைய ப்ரீபொசிஷன் ஆவோட சேர்த்து சொல்லும்போது அலைய ஆக்கடுத்து வர்ற வார்த்தைகள் ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா ஒரு இடமா இல்லாட்டி ஒரு பொருளா அதை பொறுத்து வேறுபட்டு கொண்டு இருக்கும். பரிசுக்கு போதல், அலையால் l'école ஸ்கூலுக்கு போதல், அலையால் பிப்ளியோதேக் நூலகத்துக்கு போகிறது, அலையோ மகசான் கடைக்கு போகிறது, அலையோ urgence சிகிச்சை பிரிவுக்கு போகிறது. je viens. je viens. நான் வருகிறேன். je viens. tu viens. tu viens. நீ வருகிறாய். tu viens. il vient. il vient. அவன் வருகிறான். il vient. elle vient. elle vient. அவள் வருகிறாள். elle vient. on vient. on vient. நாங்கள் வருகிறோம். on vient. nous venons. nous venons. நாங்கள் வருகிறோம். nous venons. vous venez. vous venez. நீங்கள் வருகிறீர்கள். vous venez. ils viennent. அவர்கள் வருகிறார்கள். ils viennent. ஆண்கள் பலர்பால குறிக்கும். elles viennent. elles viennent. பெண்கள் பலர்பால குறிக்கும். je viens de te dire. je viens de te dire. நான் இப்போ தான் உனக்கு சொன்னேன். il vient de donner à quelqu'un. il vient de donner à quelqu'un. அவன் இப்போது தான் யாருக்கோ கொடுத்தான். அது ஒரு பொருளாக இருக்கலாம் அல்லது காசாக இருக்கலாம், ஏதாயும் இருக்கலாம். il vient de donner à quelqu'un. le train vient de partir. le train vient de partir. இப்போ தான் பஸ் போச்சு. இந்த வகுப்பு பயனுள்ளதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். நன்றி.